ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சனி பயிற்சியோட வரிசையில் சிம்ம ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி ஆரம்பம். அஷ்டமச்சனி ஆரம்பம் ஆயிட்டுதே என்று சொல்லி சிம்மராசிக்காரர் எல்லாருமே மக நட்சத்திரம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருமே பயந்து போயிருப்பீங்க தானே. உண்மையில சிம்மராசிக்காரர்கள் அவ்வளவு தூரம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்குது. அதாவது சிம்மத்திற்கு அஷ்டமச்சனியாக வருகிறார். உண்மையில அஷ்டமச்சனி கருண கொடூரமாக கெடுபலங்களை சிம்ம ராசிக்கு செய்யக்கூடியவர் தான் சனி. என்ன காரணம்னு சொன்னா, சனிக்கு அதாவது சிம்மத்திற்கு சனி கருண கொடூரமாக செயல்படக்கூடிய அவயோகர். அதாவது ஒளி ஒளி ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய சந்திரனுக்கும் கடகத்துக்கும் சிம்மத்திற்கும் சனி ஆகாதவர். 6ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். எனவே ஒளி லக்னங்களுக்கு, ஒளி ராசிகளுக்கு இருள் அமைப்புடைய சனி நல்லது செய்ய மாட்டார். இதை எப்போதுமே நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதே நேரத்துல இந்த சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டமச்சனி ஒன்றும் அவ்வளவு பெரிய கெடுதல்களை செய்து விடாது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 29ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி. சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி உண்மைதான். ஆனா இப்ப கோச்சார அமைப்புல மே மாதம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது. அந்த ராகு கேது பயிற்சியின் போது ராகு சிம்மத்திற்கு 7ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்ப கோச்சாரத்துல வேதை அமைப்பு, கோச்சார வேதை என்கின்ற அமைப்பு வந்துடும். இப்படி கோச்சார வேதை அமைப்பு வந்துட்டுன்னு சொன்னாலே சனி பகவான் ஸ்தம்பிச்சு போயிடுவார். அஷ்டம சனியுடைய கெடுபலங்களை சிம்மராசிக்கு செய்ய முடியாம போயிடும். அது எவ்வளவு காலத்துக்கு? மே மாதம் 18ஆம் தேதி ராகு பயிற்சி நடந்து அந்த நடந்த நாளிலிருந்து 1.5 ஆண்டு காலத்திற்கு. அப்ப 2025 3ஆம் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி, இடையில ஒரு 40 நாள் கழிச்சு மே மாதம் 18ஆம் திகதி, தோராயமா 40 நாள் கிட்ட 18ஆம் திகதி ராகு பயிற்சி. ராகு பயிற்சி அந்த இடைப்பட்ட இந்த 40 நாளும் அஷ்டமச்சனியாக தான் செயல்படுவார். அங்கால அப்படி ஒரு 1.5 வருஷத்துக்கு கோச்சார வேலைக்குள்ள போய் மாற்றப்படுறதால சனி ஸ்தம்பிச்சு போய், அதாவது சிம்ம ராசிக்கு கெடுபலன்களை செய்ய மாட்டார், அஷ்டமச்சனியாக செயல்பட மாட்டார். ஆனா மொத்தம் அஷ்டமச்சனி 2025 3ஆம் மாதம் 29ஆம் தேதி துவங்குற அஷ்டமச்சனி 2027 ஜூன் மாதம் தான் முடிவடையும். அப்ப இந்த 1.5 ஆண்டு காலம் கழித்த பிறகு மீதம் இருக்கிற 9 மாதமும் கண்டிப்பாக அஷ்டமச்சனியாக செயல்படுவார். அப்ப இந்த கிட்ட தோராயமா 2.25 வருடம் இந்த அஷ்டமச்சனியில முதல்ல ஒரு 40 நாளும் பிற்பகுதியில ஒரு 9 மாதமும் அஷ்டமச்சனியாக செயல்படுவார். இடையில ஒரு 1.5 ஆண்டுகள் கோச்சார வேதையில மாட்டப்பட்டு நிக்கிறதுனால சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனியாக செயல்பட முடியாம போகுது. இது உண்மையிலேயே இது எப்போவாவது ஏதோ ஒரு ராசிக்கு நடக்கிற ஒரு சம்பவம். இப்ப சிம்ம ராசிக்கு நடக்கிறது ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை, ஒரு பெரிய வரம். சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனியில் 1.5 ஆண்டு காலம் நிவர்த்தி கிடைச்சிடும். அஷ்டமச்சனி நடக்கும். ஆனா அஷ்டமச்சனியுடைய கெடுபலன்களை தாக்கத்தை செய்ய முடியாத அளவிற்கு சனி ஸ்தம்பிச்சு போயிடுவார். இது ஒரு நல்ல பலன் தானே. சரி, அப்ப சிம்ம ராசிக்கு என்ன இருந்தாலும் அஷ்டமச்சனி ஆரம்பம். அந்த அஷ்டமச்சனி காலங்கள்ல அகல கால் வைக்கக்கூடாது. புதுசா வியாபாரம் துவங்கக்கூடாது. தொழில் துவங்கணும்னு சொல்லிக்குள்ள முதல்ல போடக்கூடாது. போட்ட முதல்ல எடுக்கலாம் போயிடும். யாரையும் நம்பி கையெழுத்து வைக்கக்கூடாது. யாருக்கும் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது. காதல் என்ற பேர்ல இனிக்க பேசுபவர்கள் அறிமுகமாக்கி உங்களை ஏமாத்தி விட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பார்த்துக் கொள்ளணும். அதாவது அஷ்டமச்சனி காலங்கள்ல வாழ்க்கையில எந்த முக்கியமான முடிவுமே எடுக்கக்கூடாது. ஒரு புத்திசாலித்தனமான மனிதன் அஷ்டமச்சனி காலங்கள்ல எந்த முக்கியமான முடிவும் எடுக்க மாட்டான். அதே நேரத்துல பிறந்த யாதகத்துல பௌர்ணமிக்கு பக்கத்துல சந்திரன் இருந்து சுபத்துவமாக சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு அஷ்டமச்சனியோ ஜென்மச்சனியோ கடுமையான கெடுபலன்களை தராது. இப்ப கடந்த காலங்கள்ல அதாவது ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில பூச நட்சத்திரத்துல புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரத்துல இருந்த கடகராசிக்காரர்கள்ல ஒரு 5% நன்மை நடந்தது. எப்படி என்று சொன்னா, அவர்கள் பிறந்த ஜாதகத்துல அந்த சந்திரன் ஒளி நிறைந்த சந்திரனாகி பௌர்ணமிக்கு பக்கத்துல இருந்து சுபத்துவமா இருந்த காலத்துல, அதாவது பிறக்கும் போது பௌர்ணமி சந்திரனாக, ஒளி நிறைந்த சந்திரனாக பௌர்ணமிக்கு பக்கத்துல சந்திரன் இருந்து சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்களுக்கு அஷ்டமச்சனியோ ஜென்மச்சனியோ கெடுபலன்களை தராதுங்க. அஷ்டமச்சனி ஜென்மச்சனியில கடுமையான கெடுபலம் நடந்ததுன்னு சொன்னா அப்படியா நடந்துச்சான்னு கேட்பாங்க.
அவங்களுக்கு வந்தவன் தெரியாது போனவன் தெரியாது. சந்திரன் நிறைந்த ஒளியோடு இருக்கிற போது, சுபத்துவமாக இருக்கிற போது பிறந்தவர்களுக்கு அஷ்டமச்சனியோ ஜென்மச்சனியோ கடுமையான கெடுபலன்களை தருவதில்லை. அவர்களுக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி காலங்களில் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கும், கார் வண்டி வாகனம் கொடுப்பாங்க, வீடு வாசல் கட்டுவாங்க, எல்லாமே நல்ல எல்லாம் தொடர்ந்தே நடக்கும். அதனால பௌர்ணமி சந்திரன் என்றது எப்பவுமே ஒரு இன்னொரு குரு மாதிரி செயல்படுவார். அமாவாசை சந்திரன் என்றது எப்பவுமே இன்னும் ஒரு சனி மாதிரி செயல்படுவார். சோ பௌர்ணமியில பிறந்தவர்கள் உண்மையிலேயே பௌர்ணமியில பிறந்து அந்த சந்திரன் மேலும் சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்கள் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள். சரி, அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு ஆரம்பமாயிட்டது. அதனால கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்கள் கல்வியை விட்டுட்டு வேற தேவையில்லாத வேலைகள் பார்ப்பதற்கான ஆர்வங்கள் அதிகரிக்கும். தயவு செய்து கல்வியை கைவிடக்கூடாது. அதே நேரத்துல குடும்ப தலைவர்கள் ஏதாவது நல்ல வேலை வாய்ப்புல இருப்பீங்க. அஷ்டமச்சனி காலங்களில் இதை விட்டுட்டு போற நல்ல வேலைக்கு போற ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா சட்டியிலே இருந்து தப்பி அடுப்புக்குள்ள விழுந்த கதையாயிரும். அஷ்டமச்சனி காலங்கள்ல நல்ல வேலை கிடைக்காது. இப்ப செய்யற வேலை எக்காரணம் கொண்டு கைவிட்டு வெளியில போயிடக்கூடாது. ஏதோ குறைஞ்ச அளவு சம்பளமோ அதாவது கிடைக்குதுன்னு சொல்லி அனுசரிச்சு கொண்டு போறதான் புத்திசாலித்தனம். அஷ்டமச்சனியில நல்ல வேலை கிடைக்காது. அப்படி வேலை கிடைச்சாலும் நல்ல சம்பளம் கிடைக்காது. நல்ல முதலாளியோ உங்களை மனதுக்கு இனிமையான சம்பவங்கள் உங்களோட தொழில் அமைப்புகள் எதுவுமே கிடைக்காது அஷ்டமச்சனியில. அதனால இருக்கிற வேலையை விட்டு விலக்குறதுன்றது அஷ்டமச்சனியில புத்திசாலித்தனம் இல்லை. சரிதானே? சரி, அஷ்டமச்சனியில சிம்ம ராசிக்கு வேற என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது பொதுவா அஷ்டமச்சனி என்று சொன்னாலே எல்லோரும் பயந்து நடங்குவார்கள். ஏன்னா அஷ்டமச்சனி கருண கொடூரமான கெடுதல்களை செய்யும். உண்மையில சொன்னா அதாவது இப்பதான் பிறந்த ஒரு பச்சை குழந்தைன்னு வைங்களேன், அதை கொண்டு குப்பத்தொட்டில போட்டு போயிடும் தானே பல பேர். நான் செய்தியில படிக்கிறேன் தானே, ஈவிரக்கம் இல்லாம அந்த பிள்ளையோட பிறந்த நேரம் ஆண்டு மாசம் தேதி இல்லாம எடுத்து நீங்க அந்த சேட்ல கணிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவயோகத்தை செய்யல அஷ்டமச்சனியோ ஜென்மச்சனியோ நடந்து கொண்டு இருக்கும். அப்ப அஷ்டமச்சனிக்கு பச்சை பிறந்த குழந்தை கூட ஈவிரக்கம் பார்க்க தெரியாது. அதனால அஷ்டமச்சனி காலங்கள்ல அகல கால் வைக்கக்கூடாது. தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாம முதல்ல கொண்டு உள்ளுக்குள்ள போடக்கூடாது. காதலிக்க போறோம்னு சொல்லி தேவையில்லாம காதல் வேலையில விழக்கூடாது. இனிக்க பேசுபவர்கள் அறிமுகமாகி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து முதுகுலே குத்தி விட்டு போவார்கள். பாத்ரூம்ல இருந்து அள வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால இப்ப காதல் வேண்டாம். இப்ப படிக்கிற வேலையை பாருங்க, நல்லபடியா ஒரு வேலைக்கு கிடைக்கிற வேலையை செய்து சம்பாதிச்சு குடும்பத்தை ரன் பண்ற வேலையை பாருங்க. யாருடைய வம்பு தும்புக்கும் போகாதீங்க, யாருடைய எதிர்ப்பையும் சம்பாதிச்சு கொள்ளாதீங்க. அஷ்டமச்சனி மனம் பணம் ரெண்டையுமே உருக்கும். அதனால யார்கிட்டையுமே பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அஷ்டமச்சனி சிம்ம ராசிக்கு நடுப்பகுதியில் ஒரு 9.5 ஆண்டு காலம் அஷ்டமச்சனியாக செயல்பட மாட்டார் என்பது இறைவனுடைய மிகப்பெரும் கருணையாக கோச்சார வேதையால நடந்த ஒரு மிகப்பெரிய கருணை. அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அதனால இந்த சந்தர்ப்பங்களை மிஸ்யூஸ் பண்ணி கொள்ளாம பணிவோடும் அன்போடும் எல்லோரோடும் ஒற்றுமையோடும் நேர்மையான மனிதனாகவும் நீங்கள் இருந்தால் இந்த அஷ்டமச்சனி உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை தந்து விடாது. சரிதானே? சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலங்கள் இருக்காது. ஆரம்பத்தில் ஒரு 40 நாட்கள், பிற்பகுதியில் ஒரு 9 மாதம் அஷ்டமச்சனியாக அவர் செயல்படுவார். அந்த கால பகுதிகளில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும். சரி, இது போல தொடர்ந்தும் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நமஸ்காரம்.